இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி வீரர் சுபன்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்கள் கடந்த ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். இதன் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர், விண்வெளிக்கு செல்லும் 2வது இந்தியர் போன்ற பெருமைகள் சுபன்ஷு சுக்லா வசம் வந்தன. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பல்வேறு ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வரும் இந்திய விண்வெளி வீரர் சுபன்ஷு சுக்லா விதை முளைப்பு மற்றும் செடி வளர்வதில் நுண் ஈர்ப்பு விசையால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அதற்காக தான் எடுத்து வந்த வெந்தயம், பச்சை பயிர் விதைகளை முளைக்கச் செய்யும் பரிசோதனையை வெற்றிகரமாக சுபன்ஷு சுக்லா நிறைவு செய்துள்ளார். முளைவிட்ட விதைகளை புகைப்படம் எடுத்து வைத்திருக்கும் அவர் அதனை பூமிக்கு பத்திரமாக கொண்டு வர குளிர்பதன பெட்டகத்தில் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபடி ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவன தலைவரும் விஞ்ஞானியுமான லூசி லேவுடன் கலந்துரையாடிய சுக்லா, இந்தியாவில் உள்ள தேசிய நிறுவனங்களுடன் இணைந்து பல்வேறு அறிவியல் அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்களின் சார்பில் பல்வேறு சிறப்புமிக்க ஆய்வுகளை மேற்கொண்ட பணிகள் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அளிப்பதாக கூறினார். ஸ்டெம் செல் ஆராய்ச்சி தொடங்கி விதை முளைப்பில் நுண் ஈர்ப்பு விசையின் தாக்கம் வரை பல்வேறு பரிமாணங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், ஆய்வாளர்கள் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இடையே பாலமாக இருப்பது பெருமை அளிப்பதாகவும் சுபன்ஷு சுக்லா தெரிவித்துள்ளார். சுபன்ஷு சுக்லாவின் மூலமாக விண்வெளியில் வளர்க்கப்பட்ட பாசிப்பயிறு மற்றும் வெந்தய செடிகளின் வளர்ச்சி நாள்தோறும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சுக்லா பூமிக்கு திரும்பும் போது அந்த செடிகளையும் கொண்டு வருவார் எனவும், கர்நாடக மாநிலம் தார்வாட் கொண்டு செல்லப்பட்டு அந்த செடிகள் வளர்க்கப்படும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அதோடு விண்வெளியில் நுண் பாசி மாதிரிகளையும் சுக்லா ஆய்வு செய்திருப்பதாகவும், வருங்காலத்தில் அவை விண்வெளியில் உணவு, எரிசக்தி மற்றும் தூய காற்றை கூட வழங்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். தனது அனைத்து விதமான ஆய்வுகளையும் வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கும் இந்திய விண்வெளி வீரர் சுக்லா ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் மூலம் வரும் 14ஆம் தேதி பூமியில் தரை இறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆதித்யா, சந்திராயன் என ஒட்டுமொத்த விண்வெளி உலகிற்கும் முன்னோடியாக திகழும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் அடுத்த கட்ட திட்டங்களுக்கு சுபன்ஷு சுக்லாவின் இந்த விண்வெளி பயணம் உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.